விருச்சிக ராசி என்பர்களே, விருச்சிக ராசியில் பிறந்தவங்க எப்போதுமே சோகங்களை மட்டுமே அனுபவித்த ஒரு ராசி. கடந்த ஒரு 15 ஆண்டு காலமாக, கிட்டத்தட்ட அந்த 15 ஆண்டில் ஃபில்டர் பண்ணால் ரொம்ப வச்சு செஞ்ச வருஷம் அப்படின்னா ஒரு 8 வருட காலம் வந்து உங்களை வச்சு செஞ்சுருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். சனிப்பயிற்சி முடிஞ்சு கேது பயிற்சியில் சில உடல் ரீதியான உபாதைகள்லாம் சந்திச்சிருப்பீங்க. அதற்கு பிறகு நிறைய சின்ன சின்ன ஏமாற்றங்கள், இழப்புகள்லாம் சந்திச்சிருப்பீங்க. அதற்கு பிறகு ஃபினான்ஷியல் நிறைய அடி சந்திச்சிருப்பீங்க. நீங்கள் வந்து சந்திக்காத கஷ்டங்களே இல்லைங்கிற அளவுக்கு நிறைய சந்திச்சிட்டிங்க. ரொம்ப மனசு கல்லாயிருச்சு, நிறைய பாடங்கள் கற்பித்துச்சு. அந்த பாடத்தின் மூலமாக பல முன்னெச்சரிக்கை விஷயங்கள் எல்லாத்தையுமே செஞ்சுக்கிட்டீங்க. என்ன பண்ணால் நீங்கள் வந்து சக்ஸஸ் ஆவீங்க, எதில் பூந்தால் நீங்கள் வந்து வெற்றி கிடைக்கும், எல்லாமே நீங்கள் வந்து A to Z கம்ப்ளீட்டாக எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டிங்க. இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில், இப்போ இருக்கக்கூடிய களத்தில், இந்த களத்தில் நீங்கள் வந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு அற்புதமான ஆளாக நீங்கள் வந்து வர போகிறீங்க. இந்த விஷயத்தில் நீங்கள் ஒரு டார்கெட்டட் பர்சனாக இருங்க. ஒரு டார்கெட்டட் பர்சன் அப்படின்னா, ஒரு 4 பேர் உங்களை மதிக்கக்கூடிய நபர்களாக நீங்கள் மாறக்கூடிய ஒரு காலகட்டம், மிகப்பெரிய ஒரு விஷயத்தை உருவாக்கக்கூடிய காலகட்டம், தொழிலில் முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு காலகட்டம், கல்வியில் முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு காலகட்டம். அது மட்டும் இல்லாமல் தொழிலில் கொஞ்சம் இறங்கியிருந்த இடங்கள், அதாவது ஒரு ஸ்டேஜில் நீங்கள் வந்து முன்னாடி வந்திருப்பீங்க, ஆனால் அது வந்து அப்படியே கொஞ்சம் பேக் அடிக்கிற மாதிரி உங்களுக்கு தோணியிருக்கும். கொஞ்சம் இறக்கமாக உங்களை வந்து கொஞ்சம் தாழ்வான ஒரு விஷயத்தை வந்து காட்டுற மாதிரி இருக்கும். மறுபடியும் அதை லாஸை வந்து நீங்கள் சந்திச்சுருந்துருப்பீங்க. அந்த லாஸ் எல்லாத்தையும் சரி கட்டி வெற்றியை முன்னெடுத்து ஒரு பல லட்சக்கணக்கான நன்மைகளை வந்து பெருகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக வரக்கூடிய காலகட்டங்கள் அமையுது. தொழிலில் முன்னேற்றம் கிடைக்குது, கல்வியில் முன்னேற்றம் கிடைக்குது, செல்வத்தில் முன்னேற்றம் கிடைக்குது, வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகம் கிடைக்குது, நிலம் கிரயமாகக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம். இதில் எது உங்களுக்கு ஹைலைட்டான பர்சன்னா, நிலம் உங்களுக்கு அமையுது. இந்த வருடம் வந்து நீங்கள் நிலம் ஒரு 2-3 நிலத்துக்கு மேலே வந்து நீங்கள் கிரயம் பண்ணுவீங்க, நிறைய வாங்குவீங்க, சொத்துக்கள் சேரக்கூடிய ஒரு காலகட்டம். வண்டி வாகனம் வாங்குவீங்க, வண்டி ஆல்ட்ரு பண்ணுவீங்க, வண்டியில் சின்ன சின்ன சர்வீசஸ் பண்ணுவீங்க. அதே மாதிரி நிலப்பலன்கள் வாங்கின நீங்கள் தொழிலில் முன்னேற்றத்திற்காக நிறைய முதலீடுகள் போடுறதுக்கு யோசிப்பீங்க. இதில் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்னு. உங்களோட பல மாத கனவு, பல மாத உழைப்புக்கான பலன் தற்போதைய நிலைமையில் கிடைக்கும். குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிக்கும், குடும்பத்தோட சப்போர்ட் உங்களுக்கு அதிகரிக்கும். நல்ல ஒரு முன்னெச்சரிக்கையாக நீங்கள் வந்து எல்லா விஷயத்தையுமே வந்து செஞ்சு வச்சிட்டிங்க. அந்த முன்னெச்சரிக்கையாக செய்து வைத்த விளையாட்டான சில விஷயங்கள் கூட தற்போது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வலுவான பேஸ்மெண்ட்டாக வந்து அமைஞ்சிருக்கு. அந்த வலுவான பேஸ்மெண்ட் மேலே நீங்கள் அதை நம்பி இப்போ நிற்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு, என்றைக்கோ ஒரு நாள் ஒரு கையில் காசு இருக்குது அப்படின்னு ஒரு பவுன் வாங்கி வச்சுருப்பீங்க. இன்றைக்கி அது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எங்கேயோ நிற்கும். அந்த மாதிரி இந்த விருச்சிக ராசி விளையாட்டாக பண்ண விஷயங்கள் எல்லாமே இன்றைக்கி அவருக்கு ஒரு ஹைலைட்டான விஷயங்களாக இருக்கும். விருச்சிக ராசி பொறுத்த வரைக்கும் வெளிநாட்டு வருமானம் கண்டிப்பாக நீங்கள் வந்து பார்த்துருவீங்க. வெளிநாட்டு வருமானம் நீங்கள் ஒன்றே சம்பாரித்து சாப்பிட்றதா இருக்கும், இல்லையா வெளிநாட்டில் உங்களோட அண்ணனோ தம்பியோ அக்காவோ மாமாவோ அப்பா அம்மாவோ யாரோ ஒருத்தர் இருப்பாங்க, அவங்களோட வருமானத்தை நம்ம வந்து எடுத்து சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இல்லையா விருச்சிக ராசிக்காரராக இருக்கீங்கன்னா உங்களோட மகன் மகளோ யாரோ ஒருத்தர் வந்து வெளிநாட்டிலேருந்து வருமானம் பண்ணி கொடுப்பாங்க, அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி வெளிநாட்டு பணம் மற்றும் முதலீடுகளில் நீங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் அதிகமாக கான்சன்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ராசிக்காரர்கள், விருச்சிக ராசிக்காரர்கள் எப்போதுமே மேன்மையான ராசிக்காரர்கள். மற்ற ராசிக்காரர்களோட கம்பேர் பண்ணும்போது இவங்க வந்து ஒரு மேன்மையான ராசி. இந்த ராசியிலேயே மிகப்பெரிய உச்சம் தொட்ட ராசி அப்படின்னா விருச்சிகம் தான். கஷ்டத்துலேயும் உச்சம் தொட்டுட்டீங்க, இனி வரக்கூடிய காலகட்டங்களில் சந்தோஷத்துலையும் உச்சம் தொட போகிறீங்க. நிலப்பலன்கள் அதிகமாக வாங்கக்கூடிய ஒரு காலகட்டம், அற்புதமான சில விஷயங்கள் நடப்பதற்கு ஒரு அற்புதமான காலகட்டம். தொட்டதெல்லாம் தொடங்கும், ஜெயம், வெற்றி. கொஞ்சம் நிதானம் தேவை, பொறுமை தேவை. பேச்சு வழக்கில் லொலன்னு பேசக்கூடாது, கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக பண்ணுங்கள். ஏதோ அவசரத்தில் சில உணர்ச்சி வசப்பட்டு அது இதையும் பண்ணிடக்கூடாது. ஏன்னா விருச்சிக ராசிக்காரன் கோவக்காரன், அவனை எப்படி கண்ட்ரோல் பண்ண அவனுக்கே தெரியாது. அதனால தான் விருச்சிக ராசிக்காரரோட அதிகமாக பார்ட்னர் சேர்ந்து எந்த தொழிலும் பண்ண முடியாது. காரணம் என்ன அப்படின்னா, லைஃப் பார்ட்னரே என்கிட்ட இருக்கிறது ரொம்ப இதுதான். லைஃப் பார்ட்னரே கொஞ்சம் பார்த்து பொறுமையாக நிதானமாக பேசிட்டு தான் என் கூட இருக்கணும். லைஃப் பார்ட்னர் இருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு எல்லாமே சரி சாமி, நீ பண்ணுறது கரெக்டு தான் சாமி, சரியாக தான் பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இவர் வந்து ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு, விருச்சிக ராசிக்காரங்க ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு அப்படிங்கிற பேரில் மற்றவங்களும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்குன்னு கம்பல் பண்ணக்கூடிய ராசி. நீ ஸ்ட்ரைட் ஃபார்வர்டரா, எங்களையே ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக சொல்கிற அப்படிங்கிற அளவுக்கு நம்ம வந்து கடுப்பாகிற அளவுக்கு விருச்சிக ராசிக்காரில் ஒரு ஸ்ட்ரைட் ஃபார்வர்டு. நல்ல மனசு, ஏன்னா அந்த ஆள்கிட்ட கெட்டது கிடையாது, ஓப்பனாக பேசிடுவான், அவன்கிட்ட பொய் கிடையாது, எந்த ஒரு நடிப்பும் கிடையாது, ரியல் ஒரு மனிதன். அதனால தான் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருக்கும், அதனால தான் தன்னம்பிக்கையாக இருக்கும், அதனால தான் தைரியமாக அடிக்கிறான், எல்லா இடத்துலையும் வந்து எதிர்த்து நிற்கிறான். கோபம் ருத்ரம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ராசியாகவும் விருச்சிக ராசி இருக்குது. தேல், இவங்ககிட்ட எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது வார்த்தையில் தான். தேல் மாதிரி கடிக்கிறான்ப்பா, தேல் மாதிரி பேசுகிறான்ப்பா, தேல் மாதிரி விஷத்தை கற்கிறான்ப்பா அப்படிங்குவாங்கள்ல, அந்த மாதிரி தேல் மாதிரி விஷம் இருக்கக்கூடிய ஒரு ராசி இந்த விருச்சிக ராசி. கஷ்டத்தை அனுபவித்து அந்த கஷ்டத்தோடைய கசப்புகள் எல்லாம் விஷமாக மாறிடுச்சு. அதனால் யாரை பார்த்தாலும் பேச்சிலேயே கூட ஒரு விஷத்தன்மை தெரியுது. காரணம் என்னென்னா, அவன் நம்ப முடியல, நிறையா துரோகங்களை சந்திச்சாச்சு, அவனை நம்ப முடியல. என்னென்னு அவன் நம்புறது?
அதனால தான் விஷத்தை போல் வார்த்தை கக்குறோம் அப்படின்னு சொல்கிறது. விருச்சிக ராசிக்காரர்கள் இப்படி எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி உங்களுக்கு ஃப்ளாஷ்பேக் இருக்குது. எங்களோட ஹிஸ்ட்ரியில் நிறைய கஷ்டங்களை சந்திச்சிங்க, துரோகங்களை சந்திச்சிங்க, நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை வந்து ஸ்பாயில் பண்ண நிறைய பேர் சந்திச்சுவீங்க. அதனால தான் அவர் வந்து எதையுமே கொஞ்சம் யோசித்து பொறுமையாக நிதானமாக பண்ணுறாருங்க. அதே போல் இந்த ராசிக்காரர்கள் விருச்சிக ராசியில் பிறந்த ஒவ்வொருவரும் யோசித்து செயல்படக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, தொழில் ரீதியான விஷயங்களுக்கும் சரி, வெளி உலகில் மரியாதை ரீதியான விஷயங்களுக்கும் சரி, கொஞ்சம் பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்பட்டால் வெற்றி நிச்சயம். அந்த பொறுமையாகவும் நிதானமாகவும் செயல்படக்கூடிய விஷயங்களில் நீங்கள் எல்லாத்தையுமே கொஞ்சம் பொறுமையாக யோசித்து பண்ணுங்கள். இந்த காலகட்டம் அதீத முதலீடுகள் போட்டு நீங்கள் தொழில் செய்யக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுது. நீங்கள் அதீத முதலீடுகள் போட்டு நிலம் வாங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையுது. அதீத முதலீடுகள் போட்டு வீடு வாசல் வாங்கலாம், கார் வாங்கலாம். இது எல்லாமே இந்த காலகட்டத்தில் அமையுது. இது எப்படி நீங்கள் பயன்படுத்திக்கிறீங்க அப்படிங்கிற பொறுத்து தான் இருக்குது. தொழில் மட்டும் கொஞ்சம் அப்படியே மின்னி எடுக்கும். ஜூனுக்கு மேலே நல்லாயிருக்கு, ஒன்றும் டவுட்லாம் கிடையாது. ஜூனுக்கு மேலே அற்புதமாக இருக்குது. அதுலேயே 2027 மேலாம் உங்களுக்கு வேறு லெவல் ஹைலைட்டு. ஸோ அதனால் நீங்கள் பயந்துக்கிட்டு பம்பிக்கிட்டுலாம் பண்ண தேவையில்லை. நல்லா இறங்கி உழைங்க. அந்த அளவுக்கு அதிகமாக முதலீடு போடாதீங்க, உழைப்பில் கவனத்தை செலுத்துங்க. சார் ஒரு விஷயத்தில் அவுட்புட்டே கிடைக்கல, நான் ரொம்ப அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணி உழைச்சிட்ருக்கேன் அப்படின்னா கொஞ்சம் நிதானம் தேவை. அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் நிதானம் தேவை. ஸோ அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் நிதானத்தை கடைப்பிடிங்க. தொழிலில் முன்னேற்றம் கொண்டு வாங்க. அந்த தொழிலில் முன்னேற்றம் கொண்டு வரக்கூடிய இடத்துல உங்களோடு சேர்ந்து பிரயாணிக்கக்கூடிய வேலையாட்களாக இருந்தாலும் சரி, பார்ட்னராக இருந்தாலும் சரி, அவங்க மேலே ஒரு தடவைக்கு 2 தடவை கண் வைங்க. கண் வச்சு பார்க்கணும். நீங்கள் அதை பெருசாக கண்டுக்காமல் இருந்தீங்க அப்படின்னாலும் ஒன்றும் பண்ண முடியாது. விருச்சிக ராசிக்கு எப்போவுமே என்ன தெரியுமா, பயங்கரமாக உழைப்பாங்க. அதில் ஒரு சக்ஸஸ் பார்த்துட்டா அச்சீவ் பண்ணிட்டேன் அப்படின்னு நினச்சி வந்துடுவாங்க. அதுக்கு பின்னாடி தான் நிறைய இருக்குது. போட்ட உழைப்புக்கு ஒரு சக்ஸஸில் பத்தாது. அதுக்கு பின்னாடி நிறைய வருமானம் எடுக்கணும். ஒரு கம்பெனி கட்டுவார், கஷ்டப்பட்டு கட்டுவார், டிசைன் பண்ணுவார், அதெல்லாம் பண்ணுவார். ஒரு மாதம் வருமானத்தை பார்த்துட்டு சூப்பர் அப்பாடா அப்படின்ட்டு அவர் பாட்டு சைலண்ட்டாக வேலையை பார்க்க போயிடுவார். மல்டி டாஸ்கிங் பர்சன், ஐடியாலஜி பர்சன் இவங்க. ஆனால் பின்னாடி அடுத்து வேலைக்கு ஆளை போட்டு பார்க்க சொல்லியிருப்பார். பெருசாக ரன்னிங் இருக்காது. காரணம் என்ன அப்படின்னா, இவர் டெய்லியும் தினம் ஒரே மாதிரி பார்க்குறதில்ல. ஃபஸ்ட் நாள் பார்த்தோம் அப்படின்னா அதே போதும் அப்படிங்கிற மாதிரி விட்டுறது. அந்த மாதிரி இருக்கவே கூடாது. நீங்கள் காலத்தில் தினம் நீங்கள் பார்க்கணும். தினம் ஃபஸ்ட் நாள் பார்த்த மாதிரியே எல்லா நாளும் பார்க்க ஆரம்பிக்கணும். அப்போ தான் வந்து வருமானம் பெருக ஆரம்பிக்கும், தொழிலில் முன்னேற்றம் கிடைக்க ஆரம்பிக்கும். அதை ஃபஸ்ட் நான் எல்லாம் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த ராசிக்காரர்கள் சோர்ந்து விழுந்துடாதீங்க. நீங்கள் வந்து ஒரு ஐடியாலஜி பர்சன். எல்லா விஷயத்துக்கும் ஐடியா கொடுப்பீங்க. ஈஸியாக உங்கள்கிட்ட இருந்து ஐடியா கிடச்சிரும். நீங்கள் வந்து இறங்கி வேலை செய்கிற ஆள் கிடையாது, ஐடியா பர்சன் தான். இருந்தாலும் தினம் அந்த ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். தினம் ஒரு ஐடியா, அதிலேருந்து உங்களுக்கு அவுட்புட் கிடச்சிட்டே இருக்கணும். அது லாஸ் ஆகுது இதாகுதுன்னா பார்க்காதீங்க. உங்களோட ஐடியா கண்டிப்பாக வேலை செய்யும். நிறைய பேர் உங்களோட ஐடியாவை வந்து ஃபஸ்ட்டு யூஸ்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு போனவெல்லாம் உங்கள் ஐடியாவை தெரியாமல் யூஸ் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அந்தளவுக்கு ஒரு பில்லியன் பர்சன் இவங்க, ஐடியாலஜி பர்சன் இவங்க. ஸோ தன்னம்பிக்கை நேர்ந்த இந்த பர்சனுக்கு வரக்கூடிய காலகட்டங்கள் நல்லாவே இருக்குது. கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக பண்ணிங்க அப்படின்னா போதுமானது. வண்டி வாகனத்தில் கவனம் தேவை. ஸோ குடும்ப ரீதியான விஷயத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. வார்த்தைகளில் கொஞ்சம் பொறுமை தேவை, கவனம் தேவை. வேறு எந்த ஒரு கருத்துக்களாக இருந்தாலும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. நிறைய பேர் ஜோதிடம் பார்க்கணுன்னு ஆசைப்பட்டுட்டே இருக்கீங்க. கீழே டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் கொடுத்துருக்கேன், ஸ்க்ரீனில் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த நம்பருக்கு நீங்கள் வந்து ஃபோன் பண்ணுங்கள். ஃபோன் பண்ணி ஜஸ்ட் கால் பண்ணி சார் என்ன மேட்ரு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, உங்களுடைய பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர், உங்களுக்கு இப்போ என்ன நடந்துகிட்ருக்கு, எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் A to Z கம்ப்ளீட்டாக சொல்லிடுவாங்க. பிரபல ஜோதிடர் நம்பர் தான் கொடுத்துருக்கேன். சார் இது நிறைய பேர் ஃபோன் பண்ணிட்டு சார் பிஸின்னு வருது, இல்லைனா கால் எடுக்க மாட்டேங்கிற, ரெஸ்பான்ஸ் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. வெயிட் பண்ணுங்கள். ஏன்னா ஒவ்வொருத்தராக அப்படியே அடுத்தடுத்த லைனுக்கு நம்ம வந்து கொடுத்துட்டே இருப்போம். ஸோ அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை அப்படிங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் ஒரே ஒரு மெசேஜ் போட்டு சார் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் அப்படிங்கிறத அனுப்பி வச்சுருங்க. A to Z கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து அனலைஸ் பண்ணிட்டு கால்குலேஷன் பண்ணிட்டு சொல்லிடுவாங்க. ஃபஸ்ட்டு இப்போ என்ன நடந்துட்டு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுன்னா வருங்காலம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நீங்கள் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். அவ்வளோ தெளிவாக சொல்லக்கூடிய நபரை நீங்கள் எங்கேயுமே பார்க்க முடியாது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேனே, நான் நிறைய வீடியோக்குள்ளே சொல்லியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். 1-2 வீடியோவில் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஒரு ஜோதிடத்தில் ஒருத்தர் குழந்தை பிறக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த குழந்தை வந்து ஆப்ரேஷன் பண்ணி தான் பிறக்குது அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்லிட்டாங்க. எந்த நாள் குறிக்கலாம் அப்படின்னு ஜோதிடர் வந்திருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு வாரத்துக்கு கழித்து வந்து ஒரு டேட் கொடுத்துருக்காரு. ஆனால் இவங்க ஜோசிடர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஒரு வாரத்துக்கு முன்னாடியே டேட் கொடுத்துட்டார். சார் ஆப்ரேஷனே ஒரு வாரத்துக்கு அப்புறம் தான் குழந்தையோட மெச்சூரிட்டியே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. நீங்கள் முன்னாடியே சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இல்லை இந்த டேட்லேயே தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி டேட்டை கொடுத்துட்டாரு. சார் ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கிறது அப்படின்னா, இல்லை நீங்கள் இந்த டேட்டை மட்டும் எடுத்துகிட்டு போங்க, ஆப்ரேஷன் டைம்லாம் தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. கரெக்டாக அவர் சொன்ன டேட்லேருந்து ஒரு வாரம் கழிச்சு தான் குழந்தை பிறக்கிறதா இருந்தது. கரெக்டாக அவர் சொன்ன டேட்லேயே குழந்தை பிறந்திருக்கு, குறிப்பிட்ட டைமில் குழந்தை பிறந்திருக்கு, அதுவும் நார்மல் டெலிவரியாக பிறந்திருக்கு. அப்புறம் கரெக்டாக ஜோதிடர் சொல்லியிருக்கார்.
அதாவது உங்களுக்கு வந்து சிசேரியனாக இருந்தால் மட்டும் தான் டைம் குறித்து கொடுக்க முடியும். இது வந்து நார்மல் டெலிவரியாக குழந்த பிறக்குங்கிறது முன்னாடியே தெரிஞ்ச விஷயம். ஸோ அதே நாளில் அவர் சொன்ன நாளில் குழந்த பிறந்திருக்கு அப்படிங்கிறது 2 பேரோட ஜாதகத்தை வச்சு அவ்வளோ அக்யூரேட்டாக கண்டுபிடிச்சிருக்காரு. இது ஒன்லேயே அவங்க வந்து ஃபுல்லாக அப்படி ஷாக் ஆனவங்க தான். அவங்க ஃபேமிலியே இன்றைக்கு வரைக்கும் ஜோதிடம் பார்த்துட்ருக்காங்க. அவர்கிட்ட பயங்கரமாக ரெக்கமெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க நிறைய பேர்கிட்ட. எல்லாமே A to Z கணிப்பு அப்படியே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆக்டர்ஸும் ஜோதிடம் பார்த்துட்டு தான் இருக்காரு. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் வேணும்னா ஜஸ்ட் கால் பண்ணி கேட்டுருங்க. எல்லாருக்கும் நன்றி நண்பர்களே. நம்ம சேனலை ஃபாலோ பண்ணாமல் தான் ஃபாலோ பண்ணி